வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலவிருட்சம். தலவிருட்சம் என்றால் என்ன தெரியுமா? தலவிருட்சம் என்பது ஒரு கோயிலின் தல வரலாற்றோடும் அங்கிருக்கும் மூலவரோடும் தொடர்புடைய புனிதமான மரம் ஆகும். முக்கியத்துவம்: ஒவ்வொரு ஆலயத்திலும் மூர்த்தி, மூலவர், தீர்த்தம், குளமோ நதி, தலம், தலவிருட்சம் என்ற 3 சிறப்புகளால் தான் அந்த கோயில் பெருமை பெறுகிறது. பழங்கால தொடர்பு: கோயில் கட்டப்படுவதற்கு முன்பே இறைவன் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாகவோ அல்லது இறைவன் அந்த மரத்தின் வடிவில் அருள் பாலிப்பதாகவோ ஐதீகம் உண்டு. வழிபாட்டு பலன்: மூலவரை கருவறைக்குள் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் தல விருட்சத்தை சுற்றி வந்து வணங்குவதன் மூலம் மூலவரை தரிசித்த முழு பலனும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மருத்துவ குணங்கள்: பல தல விருட்சங்களுக்கு மருத்துவ குணங்கள் உள்ளன. அதை வணங்குவது ஆன்மீக பலனையும் ஆரோக்கிய பலனையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது. வில்வ மரம். வில்வ மரமானது இந்து சமயத்தில், குறிப்பாக சிவ வழிபாட்டில் மிக உயர்ந்த புனித மரமாக கருதப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய தல விருட்சமாக போற்றப்படுகிறது. வில்வத்தின் முக்கியத்துவமும் சிறப்புகளும்: வில்வ மரமானது ஏன் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது என்பதற்கான காரணங்கள் மற்றும் அதன் ஆன்மீக பலன்கள். 3 கண்களின் அடையாளம்: வில்வ மரத்தின் இலைகள் பொதுவாக 3 இதழ்கள் கொண்டதாக இருக்கும். சில இடங்களில் 5 அல்லது 7 இதழ்களும் காணப்படும். இந்த 3 இதழ்களும் சிவபெருமானின் 3 கண்களை, சூரியன், சந்திரன், அக்கினி அல்லது அவரது 3 ஆயுதங்களான திரிசூலத்தை குறிப்பதாக கருதப்படுகிறது. மேலும் இவை மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களையும் குறிப்பதாக ஐதீகம் உண்டு. கர்ம வினைகளை போக்கும் சக்தி: வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது வைத்து அர்ச்சித்து வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பிறவி பாவங்கள், கர்ம வினைகள் நீங்கி முக்தியை, மோட்சத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஓர் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் என்று கூறுவதுண்டு. சிவபெருமானுக்கு பிடித்தமான இலை என்பதால் அதை சமர்ப்பிக்கும் பக்தர்களுக்கு அவர் விரைந்து அருள் பாலிக்கின்றார். லட்சுமியின் இருப்பிடம்: வில்வ மரத்தின் வேரில் மகாலட்சுமி வாசம் செய்வதற்காக புராணங்கள் கூறுகின்றன. எனவே வில்வ மரத்தை வணங்குவது செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அளிக்கும். வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பது மிகவும் சுலபமாக கருதப்படுகிறது. அதன் மருத்துவ குணம்: வில்வம் பழம், இலை, வேர் என அனைத்து பகுதிகளும் ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுகின்றன. இது வயிற்றுக் கோளாறுகள், சர்க்கரை நோய் போன்றவற்றை குணப்படுத்தும் சக்தி கொண்டது. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்கினி ஸ்தலமாக போற்றப்படுகிறது.
இக்கோயிலின் தலவிருட்சம் மகிழ மரம் ஆகும். இங்குள்ள வில்வ மரத்தின் அடியில் தான் சிவனடியாரான திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடியதாக வரலாறு கூறுகிறது. பெரும்பாலான சிவன் கோவில்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான சிவன் கோயில்களில் வில்வ மரமே தலவிருட்சமாக அல்லது பிரதான வழிபாட்டு மரமாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தலவிருட்சம் கடம்ப மரம் ஆகும். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் தலவிருட்சம் நாவல் மரம் ஆகும். இந்த கோயில்களில் வில்வ மரமும் உண்டு. நன்றி, வணக்கம்.